आम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिलता था। अच्छी बात है। நான் நேற்றே பதிவு போட்டிருந்தேன். என்னோட கருத்துக்களை நேற்றே தெரிவிச்சுட்டேன். அதுக்கு கண்டனங்கள் தெரிவித்தேன். அந்த மாவட்டத்தில் அரசுடைய திட்டப்பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்று இந்த தொடர்ந்து ரிவ்யூ பண்ணி நடந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் வருகிறது வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுபோல் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள், கூடுதல் தலைமைச் செயலாளர், அமைச்சர் கைல்வி செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர், அனைத்து அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ஒவ்வொரு அரசு திட்டப்பணிகளும் எந்த நிலைமையில் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது சுணக்கங்கள் இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கு தெரிஞ்சுட்டு அவங்க அரசு அதிகாரிகளே ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பணிகள்லாம் இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு அவங்க முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வியில் வந்து திருப்பூர் மாவட்டம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு 97% 12th பாஸ் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆய்வுக் கூட்டத்துக்கு முன்பு பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கின்றோம். எனவே இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பித்தோம். அங்கேருந்து தொடர்ந்து ஃபாலோஅப் செய்யப்படும். அதுதான் நான் நேற்றே பதிவு போட்டிருந்தேன். என்னோட கருத்துக்களை நான் நேற்றே தெரிவிச்சுட்டேன். அதுக்கு கண்டனங்கள் தெரிவித்தேன். ரயிலையே மறிக்கச் சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் கிளைமாக்ஸில் நடந்த ட்விஸ்ட் என்ன நடந்தது விரிவாக காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் ரயில் மறியல் போராட்டம் நடந்துள்ளது. அப்போது மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஊர்வலமாக சென்றுள்ளனர். மேலும் போலீசார் அவர்களை தடுத்தும் நிறுத்தியுள்ளனர். அப்போது ரயில் வந்தபோது அவர்கள் திடீரென்று ரயிலை மறிக்கச் சென்றுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசார் உடனடியாக அவர்களை தடுத்தும் நிறுத்தியுள்ளனர். அப்போது மின்னல் வேகத்தில் ரயில் தாண்டி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் ரயிலை மறிக்க முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர்.